வணக்கம். பாமுகத்திற்கும் அதன் அதிபர் நராமகன் அண்ணாவிற்கும் மற்றும் அனைத்துறவுகளுக்கும் எனது முதற்கண் வணக்கம். இன்று ஜீவாவின் தேடலில் என்ற நிகழ்ச்சியூடாக டாக்டர் தீபாவுடனான மருத்துவ உரையாடலில் உங்களை சந்திக்கின்றேன். இன்று நாம் எடுத்துக்கொண்ட விடயம் டொமஸ்டிக் வயலன்ஸ், அதாவது குடும்ப வன்முறை. இப்பொழுது எமது சமூகத்தையும் சரி அல்லது உண்மையாவே உலகளாவியண்டே சொல்லலாம், எல்லா நாடுகளிலேயும் இது ஒரு குடும்ப வன்முறை என்பது நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. இது குடும்ப சம்பந்தமா இருக்கிறபடியா இதை ஒருத்தரும் வெளியில் அதிகமாக பகிர்ந்து கொள்வதில்லை. ஏனென்றா ஒருவித பயம் இருக்கும், அல்லது எங்களோட குடும்ப மானம் மரியாதை, அதுவும் எங்களோட தமிழ் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் மானம் மரியாதை என்று சொல்லி அதுக்குள்ளேயே வைத்திருப்பார்கள். இதையும் வெளியில் கொண்டு வர பயப்படுவார்கள் என்ற அல்லது ஒரு வெட்கப்பட வேண்டிய இதாத்தான் பார்க்கிறார்கள். உண்மையாகவே அதுவும் ஒரு சமூக பிரச்சனை என்பதை ஒரு தரம் கண்கூடாக பார்ப்பதில்லை. உண்மையாகவே இதனை பற்றி ஒரு தரம் வெளியில உண்மையா சொல்லுவதற்கே பயப்படுகிறார்கள் என்றுதான் நாங்கள் இன்று சொல்ல வேண்டும். இன்று இதனை பற்றித்தான் நாங்கள் டாக்டர் தீபாவுடன் அறிந்து கொள்வோம் என்று இருக்கின்றேன். இப்படி நடந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த குடும்ப வன்முறை நடைபெற்றால் என்ன செய்ய வேண்டும், அல்லது எவ்வாறான உதவிகளை நாங்கள் நாடலாம் என்பதை பற்றி டாக்டர் தீபாவுடனான கலந்துரையாடலில் நாங்கள் தெரிந்து கொள்வோம். வணக்கம் தீபா அவர்கள். நன்றி. இவர் ஜிபியாக வேலை செய்கிறார் யூகேல. அவருடன் தான் இன்று நாங்கள் உரையாடல் வைத்துக் கொள்கின்றோம். இங்கே தீபா, உங்களுடைய இன்று எனது முதலாவது கேள்வியாகவே நான் பார்ப்பது என்னவென்று சொன்னால், இந்த குடும்ப வன்முறை, அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ், இந்த குடும்ப வன்முறை என்றால் என்ன என்று அது ஒரு மக்களுக்கு ஒரு விடைதாருங்கள் பார்ப்போம். ஸோ டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா, தி யூகே டெஃபினிஷன் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2021 படி சம்பந்தப்பட்ட 2 பேர் 16 வயசுக்கு மேல இருக்கணும். அவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு உறவு இருக்கணும். அது கரண்டா இருந்தாலும் சரி, ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி. It can be in a current relationship or in a previous relationship, and the behavior of one person towards the other should be abusive. So both should be above 16. They should have been in a relationship, and there should be abuse from one person to the other. அந்த அபியூஸ்ன்ற அந்த வன்முறை ஒரு தடவை கூட நடந்திருக்கலாம், இல்ல பல தடவை நடந்திருக்கலாம். இட் டசன்ட் மேட்டர். இதோட டெஃபினிஷன் தான் டொமஸ்டிக் வயலன்ஸ். டொமஸ்டிக் வயலன்ஸ்ல பல விதம் இருக்கு. இது ஏன் இம்பார்ட்டன்ட், எதுக்கு நம்ம இதை பேச வரோம்னா, இதனால என்ன சொல்றது, லாங் டர்ம் எஃபெக்ட்ஸ் அந்த விக்டிமை சார்ந்து இருக்கிற குழந்தைங்களுக்கு, குடும்பத்துல, சொசைட்டில. ஸோ இட்ஸ் காட் ரிவர்பரேட்டிங் எஃபெக்ட்ஸ் ஆன் லாட் ஆஃப் பீப்புள். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி டாக் அபவுட் இட். ஓகே, இப்ப நீங்க சொன்னீங்கன்னு சொன்னால், ஒரு குடும்பத்துக்குள்ள எப்படியான, அதாவது எனது கேள்வி எப்படின்னு சொன்னா, எப்படியானது எல்லாத்தையும் நீங்கள் இதை வன்முறையாக பார்க்கிறீர்கள், எவற்றையெல்லாம் வன்முறையாக பார்க்கிறீர்கள்? நான் ஒரு பிரசன்டேஷன் உங்களுக்கு காட்டுறேன். அதுல உங்களுக்கு you'll have a bit more of information. So just give me 1 minute. Hold on. Start. ஒரே ஒரு செகண்ட் இருங்க. எனக்கு ஒரு செகண்ட் டைம் கொடுங்க. நிச்சயமா எடுத்துக்கொள்ளுங்க. 10 விதமான வன்முறைகள் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல கருதப்படுது. You're sharing your screen. ஒரு செகண்ட் இருங்க. மன்னிக்கணும் தாமதத்துக்கு. தெரியுதுங்களா? ஓ, தெரியுது தீபா. So main and domestic violence or victim you're not alone. That அந்த
ஃபீலிங்கை தான் இந்த ஹோப்ஃபுல்லி இந்த பாட்காஸ்ட்ல இருந்து அவங்க எடுத்துட்டு போறதை நான் விரும்புறேன். அவங்க வந்து தனியா இல்லை, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கும். ஸோ முதல் அபியூஸ் வந்து டைப் ஆஃப் அபியூஸ் வந்து பிசிக்கல் அபியூஸ். பிசிக்கல் அபியூஸ்னா ஆஸ் இட் சேஸ் தேர், ஒருத்தர் போட்டு அடிக்கிறது, தள்ளுறது, அவங்க மேல சாமான தூக்கி போடுறது, இதெல்லாம் வந்து பிசிக்கல் அபியூஸ். அண்ட் ப்ரிவென்டிங் தெம் ஃப்ரம் என்ன சொல்றது, அவங்களுக்கு தேவையான மருந்துகளை ஆக்சஸ் பண்றதுக்கு தடுக்கிறது, அவங்களுக்கு சப்போஸ் அவங்களுக்கு ஹியரிங் எய்ட் இருந்தால் அதை கொடுக்காம இதை பண்றது, அவங்களுக்கு வாக்கிங் கிரட்ச் யூஸ் பண்ணாங்கன்னா அதை பிடுங்கி வச்சுக்கிறது, இதெல்லாம் பிசிக்கல் வயலன்ஸ். சைக்கலாஜிக்கல் வயலன்ஸ்னா இட்ஸ் மேனிப்புலேட்டிங் a person's insecurities, anxieties. அதாவது அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட பயத்தை, அவங்களோட உணர்வுகளை வந்து மேனிப்புலேட் பண்ணி தனக்கு சாதகமா யூஸ் பண்றது, அவங்கள திருப்பி அவங்கள மட்டம் தட்டுறது, belittling them repeatedly, இன்சல்ட் பண்றது, அவங்களை இன்சல்ட்டிங் தம் இன் பப்ளிக், எல்லாரும் முன்னாடி, இன்சல்ட்டிங் இன் பிரைவேட், எப்ப பார்த்தாலும் டர்னிங் சில்ட்ரன் ஆர் ரிலேட்டிவ்ஸ் அகேன்ஸ்ட் தெம். ஸோ உங்க அம்மா கெட்டவ, உங்க பாரு இவங்க இப்படித்தான், இவங்களை வந்து நீ நம்ப கூடாது அப்படின்னு அந்த அவங்களோட சார்ந்த மக்களையே அவங்களுக்கு எதிராக திருப்பி விடுறது, அவங்கள வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட இருந்து தனிமைப்படுத்துறது, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க விடாம இருக்கிறது, ஃபேமிலியை பார்க்க விடாம இருக்கிறது, ஏன்னா அவங்களால ஹெல்ப் கேட்க முடியாது. அண்ட் யூசிங் த்ரெட்ஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன் ஆர் பெட்ஸ், அதை வச்சு அவங்களை கண்ட்ரோல் பண்றது, இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் அபியூஸ். டெக்னாலஜிக்கல் அபியூஸ், அதாவது அந்த there's two terms that we need to remember. One is the victim or survivor, the other one is a perpetrator. He or she is the one doing the abuse. Okay, technological abuse na avangaloda the victim oda fake images social media la podradhu, avangala social media la poi troll பண்றது, அவங்களோட private photos வந்து நான் social media la போடுவேன்னு blackmail பண்றது, அவங்களோட ஸ்மார்ட் டிவைசஸ், ஃபோன், அவங்களோட இந்த அலெக்சா அதுல எல்லாம் போய் ஹேக் பண்ணி அவங்கள வந்து கண்காணிக்கிறது, மானிட்டர் பண்றது, இல்லைன்னா அவங்கள த்ரெட்டன் பண்றது, வீட்டுல ஹிடன் கேமராஸ் வைக்கிறது, இதெல்லாம் வந்து டெக்னாலஜிக்கல் அபியூஸ். செக்ஷுவல் அபியூஸ் வந்து is forcing them into unwanted sexual acts either with themselves or with others. So அவங்கள வந்து அடுத்தவங்களோட சேரணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறது, unnatural sexual actsல அவங்கள செய்ய சொல்றது, அவங்கள போன் வந்து பார்க்கணும்னு சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்றது, அவங்களுக்கு வேணும்னே intentionally exposing them to HIV, sexually transmitted disease, அதாவது காண்டம் போடாம அவங்களுக்கு டிசீஸ் இருக்குன்னு தெரிஞ்சும் அவங்க அபியூசர் கூட செக்ஸ் வச்சுக்கிறது, காண்டம்ஸ் எல்லாம் இல்லாம, அவங்கள வந்து deceiving them into unsafe sex, நான் காண்டம்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காண்டம் யூஸ் பண்றது, இல்ல காண்டம்ல ஓட்ட போடுறது, இல்லைன்னா deceiving them about birth control. ஓகே, நான் birth control யூஸ் பண்றேன், ஸோ இது பெண்கள், நான் அப்போ பண்றேன், நான் பிரெக்னென்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆண் கூட உறவு வச்சுட்டு அந்த பிரெக்னென்ட் ஆனாங்கன்னா that is also classified as domestic abuse, even though it's the woman doing it to the man. அடுத்தது வந்து verbal abuse. verbal abuseனா திருப்பி அவங்கள கத்துறது, அவங்கள அவமானப்படுத்துறது, repeated shouting, humiliation, அவங்களோட அப்பியரன்ஸ் பத்தியா இருக்கலாம், அவங்களோட ரேஸ் பத்தியா இருக்கலாம், அவங்களோட ஜெண்டர் பத்தியா இருக்கலாம், அவங்களோட செக்ஷுவல் ஐடென்டிட்டி பத்தியா இருக்கலாம், அவங்க LGBTQ-வா இருக்கலாம், அதை வச்சு அவங்கள வந்து அவமானப்படுத்துறது, அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கலாம், அவங்க காது கேட்காம இருக்கலாம், கண்ணு தெரியாம இருக்கலாம், கை கொஞ்சம் ஊனமா இருக்கலாம், இல்ல குள்ளமா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், இதெல்லாம் வச்சு அவங்கள அவமானப்படுத்துறது, பேசிக்கலி ஷேமிங் them. அடுத்தது வந்து ஸ்பிரிச்சுவல் அபியூஸ், அவங்கள வந்து என்ன சொல்றது, abusing somebody or forcing them to accept abuse in the name of religion. இல்ல என்னோட ரிலிஜியஸ் டெக்ஸ்ட்ல படி நான் சொல்றதா நீ கேட்கணும், அதுதான் வந்து கடவுள் வந்து ஒத்துக்கிறாரு, அதான் கடவுள் சொல்லியிருக்காரு, அப்படிதான் நம்மளோட நம்மளோட ரிலிஜியஸ் டெக்ஸ்ட் சொல்லி இருக்கு அப்படின்னு அவங்கள வந்து சொல்லி அவங்கள வந்து அடிமையாக்குறது, அவங்கள வந்து என்ன சொல்றது, exposing them to abuse and then withholding கான்ட்ரசெப்ஷன், அது மாதிரி, இல்ல ரிலிஜியஸ் செக்ஸ் அப்படிலாம் செய்யக்கூடாது, நீ வந்து அதெல்லாம் செய்யக்கூடாது, இல்லைன்னா வந்து அவங்களோட ரிலிஜியஸ் பிலீஃப்ஸ்க்கு எதிராக செய்யறது. சில ரிலிஜன்ஸ்ல அபார்ஷன் வந்து இட்ஸ் நாட் அலவுட், பட் இல்ல நீ அபார்ஷன் தான் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்களை ஃபோர்ஸ் பண்றது. அடுத்தது வந்து ஆனர் பேஸ்ட் அபியூஸ். ஆனர் பேஸ்ட் அபியூஸ் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த சினிமால எல்லாம் காட்டுவாங்க, நீ போனா குடும்ப மானம் போயிடுச்சு, குலத்தோட மானம் போயிடுச்சுன்னு அவங்களுக்கு வந்து த்ரெட்டன் பண்றது, அவங்கள வந்து பிசிக்கல் வயலன்ஸ்க்கு சப்ஜெக்ட் பண்றது, அதெல்லாம். அண்ட் கண்ட்ரோலிங், this is important. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கண்ட்ரோலிங் coercive behavior வந்து they don't realize. அவங்கள வந்து they controlling their daily activities, preventing them from meeting friends, preventing them to go to work, preventing them from studying, preventing them from learning a new language. இதெல்லாம் வந்து controlling coercive behavior. இன்னொன்று வந்து gaslighting,
அவங்க இவங்க செய்யற தப்ப அவங்க மேல பழிய போடுறது. உன்னாலதான் இப்படி ஆச்சு, நீ இப்படி செய்யலன்னா நான் அப்படி நடந்தே இருக்க மாட்டேன், நான் உனக்கு முன்னோட நல்லதுக்குதாங்கதான் இப்படி நான் சொன்னேன், இல்ல நீ செஞ்சிருக்க மாட்டேன். அவங்கள அவங்க மேல நடக்கிற அபியூஸ் இல்லைன்னு அவங்களே நம்ப வைக்கிறது. அடுத்தது வந்து எக்கனாமிக் அபியூஸ். ஆப்வியஸ்லி as it says, அவங்களோட மணியை கண்ட்ரோல் பண்றது, அவங்கள கேட்காம ஒன்னும் செலவு பண்ணக்கூடாது, அவங்களுக்கு வந்து they don't have access to phones, they don't have access to public transport, எல்லாத்துக்கும் வந்து இவங்களே சார்ந்து இருக்கிறது. And then of course religious marriage and divorce. சில கம்யூனிட்டில வந்து you can get religious marriages, basically it's not recognized under English law. So அவங்கள வந்து நீங்க law அந்த marriage you have to register பண்ணலனா you don't get the benefits of a legal spouse. உங்களுக்கு financial benefits, legal benefits எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. You're just classified as a partner living with them, unmarried partner. So அவங்களுக்கு வந்து அதை வச்சு அவங்கள இப்போ அங்க ஊர்ல இருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற பாஸ்போர்ட்ல டிபெண்டா வந்துட்டு அவங்களை கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு லீகலா ரெஜிஸ்டர் பண்ணலன்னா இவங்க நினைச்சா எப்போ வேணா அவங்களை வெளியே அனுப்பலாம். I don't live with them, home office will remove them because they are not the host is saying I don't know this person, I don't want to live with this person. So அவங்களுக்கு லீகல் ரைட்ஸ் கிடையாது. இந்த மாதிரி ரிலீஜியஸ் மேரேஜை வந்து ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்தா. ஸோ இது எல்லாமே இட்ஸ் பார்ட் ஆஃப் டொமெஸ்டிக் வயலன்ஸ். நன்றி தீபா. உண்மையா நாங்க நினைச்சோம் இவ்வளவு நாளும் தனியா பிசிக்கல் அபியூஸ் மட்டும்தான் நடக்கிறதாக நினைச்சோம். ஆனா நீங்க நிறைய விதமாக அவற்றையெல்லாம் விளக்கின 10 விதமான அபியூஸ் இருக்கிறதாக விளக்கி வடிவாக விளக்கி சொன்னீர்கள். ஆனா நான் நினைக்கிறேன்னா இவ்வளத்தையும் வந்து உங்கள்கிட்ட சொல்லியாச்சுன்னு வைங்க, ஒரு டாக்டர்கிட்ட நாங்கள் போய் கன்சல்ட் பண்ணிட்டோம்னு வைங்க, என்ன ஒரு பாதுகாப்பு அந்த பேஷண்ட்டுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படியான பாதுகாப்பை நீங்க வழங்குவீங்க? Sorry, one second. I think I'm going back. Naveen, how do I go back to the end? So, எப்படி நான் அதை பின்னாடி போகணும் தெரியல. ஒரே செகண்ட். ஓகே, நீங்க கேட்ட கேள்வி வந்து நிறைய நிறைய பேருக்கு வந்து யார போய் கேட்கணும்னு தெரியாது. யார வேணா கேட்கலான்றதுதான் என்னோட பதில். உண்மைதான். நீங்க வந்து ஒரு பார்மசிஸ்ட் கிட்ட போய் சொல்லலாம், நீங்க ஒரு ஜிபி சர்ஜரியில போனா ஒரு ரிசப்ஷனிஸ்ட போய் சொல்லலாம், நீங்க வந்து அங்க இருக்கிற நீங்க யாரை மீட் பண்றீங்களோ, நீங்க இப்போ ஜிபி சர்ஜரியில டாக்டர் மட்டும் தான் மீட் பண்றது இல்லை, நர்சஸ் மீட் பண்றீங்க, பார்மசிஸ்ட மீட் பண்றீங்க, பிசியோதெரபிஸ்ட மீட் பண்றீங்க, மென்டல் ஹெல்த் பிராக்டிஷனர்ஸ் இருக்காங்க, ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க, யாருக்கிட்டையும் நீங்க சொல்லலாம். ஏன்னா we are all trained to spot the indicators of domestic violence and we are all trained to refer. அதை கண்டுபிடிச்சு அதை ரெஃபர் பண்ணி ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க எல்லாருமே ட்ரைனிங் எடுத்திருக்கோம். இன்ஃபேக்ட் once we go further in the presentation, I can give you links on, there are other even your employers can help you. அதுக்குன்னு ஒரு ஹெல்ப் லைன் இருக்கு, வேர் யுவர் எம்ப்ளாயிஸ், உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது நீங்க நினைச்சீங்கன்னா, யூ as an employer you can call and get them help. And women victims of abuse வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. ஸோ பேசிக்கலி நீங்க யார்கிட்டையும் சொல்லலாம். ஒரு ஹெல்த் செட்டிங்ல நீங்க போனீங்கன்னா அங்க கூட சொல்லலாம், நர்ஸ் கிட்ட சொல்லலாம், டாக்டர் கிட்ட சொல்லலாம், அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சொல்லலாம். ஸோ we are all trained. ஹெல்த் விசிட்டர் கிட்ட சொல்லலாம், உங்க பாப்பா பிறந்த குழந்தைங்களை பாக்குற ஹெல்த் விசிட்டர்ஸ் அவங்க கிட்ட சொல்லலாம், உங்க ஸ்கூல்ல வந்து உங்க ஸ்கூல் டீச்சர் கிட்ட சொல்லலாம், உங்க ஸ்கூல் நர்ஸ் கிட்ட சொல்லலாம், இல்லைன்னா உங்க குழந்தைங்களோட ஸ்கூல் டீச்சர் கிட்டே நீங்க சொல்லலாம். எல்லாருமே they are trained. நன்றி. உண்மையாவே இல்ல நிறைய பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறா. எல்லாரிடமும் இந்த வயலன்ஸ் இப்படி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் முறையிட்டால் அவர்களிடம் போய் சேரும் என்பதை உறுதியாக கூறியிருக்கின்றார். இப்படி நீங்க நினைக்கிறீங்க, இப்படி ஒரு அபியூஸ் நடக்குது இந்த வீட்டுல, ஒரு குடும்பத்துல நடக்குதுன்னும் போது பிள்ளைகளும் இருப்பார்கள். எஸ், இந்த பிள்ளைகள் எப்படியான பாதிப்பை எதிர்கொள்ளுவார்கள் என்று விளக்கி கூற முடியுமா? உங்களுக்கு என்னோட ஸ்லைட் தெரியுதுங்களா? பார்க்கக்கூடியதா இருக்கு. That brings us to your question. So இது வந்து impact on adults and children. You're right. ஏன்னா அந்த குழந்தை, in fact, ஒரு if a child is exposed to domestic violence indirectly, அது பார்த்தாலே it is classified as child abuse. It doesn't only come as domestic abuse. If a child is exposed, அவங்க பாக்குறாங்க அப்பாவோ அம்மாவோ இன்னொருத்தரை வந்து அடிக்கிறாங்க, ரொம்ப கேவலப்படுத்துறாங்க, இல்ல வேற யாரும் உறவுகளோ அவங்கள வந்து கேவலப்படுத்துறாங்கன்னா அது அவங்க பார்த்தாலே அது டொமெஸ்டிக், அது வந்து சைல்ட் அபியூஸ். ஏன் அதை சொல்றேன்னா, when children are involved, you can easily என்ன சொல்றது,
சில டைம்ல வந்து விமன் வந்து they don't happy to put in the complaint. ஏன்னா they don't want to rock the boat. ஏன்னா பிரச்சனை வரும் வீட்டுல, இன்னும் அதிகமா பிரச்சனை வரும், வேண்டாம் நீங்க சொல்லாதீங்கன்னு. பட் அவங்களோட இதை அவங்களுக்கு இம்மீடியட் டேஞ்சர் இல்லாத வரைக்கும் we respect that. We give them the links to go and look for help themselves. நாங்க சேஃப்கார்டிங் ரெஃபர் அப்படி சில டைம்ல பண்ண முடியாது அந்த சில சுச்சுவேஷன்ல. பட் குழந்தைங்க இன்வால்வ்டுனா அந்த லேடி வந்து எஸ்ன்னு சொல்றாங்களோ நோன்னு சொல்றாங்களோ இட் டசன்ட் மேட்டர், we have to refer. ஏன்னா குழந்தைங்களுக்கு என்ன பாதிப்புனா அவங்களே வந்து சில டைம்ல they can get physically injured. அந்த பெர்பட்ரேட்டர் வந்து அவங்களையும் போட்டு அடிக்கலாம். குழந்தைங்க வந்து they can become prone to mental health issues, anxiety, depression, self harm. கையை வெட்டிக்கிறது, காலை வெட்டிக்கிறது, அது மாதிரி பிளேடால வெட்டிக்கிறது, இதெல்லாம் செல்ஃப் ஹார்ம். ஏன் அது செய்யலாம். இல்ல they can start abusing drugs or alcohol and they can refuse to attend school. இல்லைன்னா வந்து அடிக்கடி வயிற்று வலிக்குது, இல்ல திடீர்னு ஒழுங்கா அந்த குழந்தை திடீர்னு வந்து பெட்ல வந்து ஊச்சா போகுது, வீவி பண்ணுது, இது வரைக்கும் கண்ட்ரோலா இருந்த பிள்ளை திடீர்னு இப்படி செய்யுதுன்னா we need to think about those things. நிறைய டைம் வந்து they want to spend outside the house because they don't want to be exposed to this what's happening in the house. சில டைம்ல ரொம்ப அவங்களே ரொம்ப அக்ரெசிவ் ஆகுறது, இல்ல the other side யார்கிட்டயும் பேசாம they get withdrawn. So இதெல்லாம் வந்து it's an impact on children. ஏன்னா நம்மளோட பிரெயின் வந்து 25 வயசு வரைக்கும் வளருது. It's developing until you're 25. So உங்களுக்கு சின்ன வயசுலயே இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா it will have long term effect. Please, it will have long term effect on your own life, on the children's life. So it's very important that we deal with domestic violence because it will definitely adultsக்கு வந்து அவங்களுக்கே பிரச்சனை இருக்கு. ஸோ அவங்களே பிரச்சனை இருக்கும்போது எப்படி சில்ட்ரனை ஹெல்ப் பண்ணுவாங்க? ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி ஹெல்ப் போத் ஆஃப் தெம். இப்போ அம்மாக்கு வந்து அம்மா சில டைம்ல வந்து இப்போ அம்மாவோட பாஸ்போர்ட்டோ இமிகிரேஷனோ இஸ் டிபெண்டன்ட் ஆன் த அப்பா அண்ட் ஹீ கேன் ஜஸ்ட் சே வாட் அவங்கள வந்து என்ன சொல்றது, if he leaves her then she might get deported. And the குழந்தைங்க இருக்கும், ஏன்னா they are born to the citizen, so they can be here, but the mother needs to leave the country, so they can risk separation from their parent because of domestic violence. சில டைம்ல வந்து இந்த அப்பாங்க பண்றதால அம்மாவும் குழந்தைங்களும் they have to leave their house, so there's homelessness. அவங்களுக்கு எங்கேயும் போக வழி இருக்காது, ஏன்னா அம்மா வேலை செய்யறது இல்லை, அம்மாக்கு காசு இல்லை, பட் அந்த வீட்டுல இருக்கிறது அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னா அவங்க வீட்டை விட்டு வெளியே போகணும். இந்த அப்பா வந்து probably he is என்ன சொல்றது, he's paying the mortgage for the house, so அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, he's controlling it. So these are all impact on the children. So plus இன்னொன்னு என்னன்னா, இந்த children இப்போ ஒரு பையன் வந்து இது ஒரு if he's seeing male on female abuse, he will either think it's normal, this is how he will treat the woman in his life later on, so he will himself will become an abuser. And ஒரு பொண்ணு இதை பார்த்தாங்கன்னா she will think this is how relationships are. So the way they look at relationships is all completely skewed. So they will think this is என்ன சொல்றது, ஒரு பாட்டு இருக்கு, அடிக்கிற கை தான் அணைக்கும், அணைக்கிற கை தான் அடிக்கும்னு ஒரு பாட்டு இருக்கு, பழைய பாட்டு, தண்ணியை போட்டு வேற இருந்தாலும் பாடுவாரு. So அது so they will think it's normal, this is how இன்னைக்கு அடிப்பாங்க, நாளைக்கு ஓகே சொல்லுவோம், நாளைக்கு நம்மள பாத்துப்பாங்க, அதெல்லாம் அடிச்சா பரவாயில்ல அப்படின்னு அந்த பொண்ணே நினைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது அடுத்த it causes multi generational abuse, அடுத்த ஜெனரேஷனுக்கும் இது பரவும். So it's important we nip it in the bud. நன்றி தீபா. உண்மையாவே இப்பொழுதெல்லாம் பிள்ளைகள் தான் கூடுதலாக வெளியில் பாடசாலை மூலமாகத்தான் வீட்டிலே ஒரு அபியூஸ் நடக்கிறது என்பது வெளியில தெரிய வருது. யாருமே எங்கட தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையாக வெளியில் போறது குறைவு, இப்படியான பிரச்சனைகளை வெளியில் எடுத்துக்கொண்டு போறதே குறைவு. இந்த பிள்ளைகள் தான் அநேகமாக அதை வெளியில் கொண்டு வருகிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஏன்னா இந்த பிரச்சனைகளை நேரடியாக பார்த்தவர்கள் அவர்கள் தான் ஒரு சாட்சியாகவும் இருக்கிறார்கள். உண்மையாகவே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு இந்த அபியூஸ் போது, பிசிக்கல் அபியூஸ் போது உங்களுக்கு தெரியும் வெளியில, ஆனா மற்ற அபியூஸ்ன்றது வந்து தெரியாது. மற்றவைக்கு நான் சொல்லும் பொழுதும் இது எப்படி இருக்காது, இந்த பிள்ளை இப்படி சொல்லுதோன்ற மாதிரி கூட எல்லாரும் பாக்குற சமூகமாகத்தான் இப்பொழுது இருக்கிறது இங்கு பார்க்கும் பொழுது. ஆனா பிள்ளைகள் தான் இதுக்கு ஒரு விட்னஸாக இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி தீபா. ஆனா இப்படியான பிள்ளைகளுக்கு நாங்க என்னன்னு சொன்னா, இப்ப பேரண்ட்ஸ் எப்படி பயப்படுறாங்க, எங்களை விட்டுட்டு பிள்ளைகளை பிரிச்சு கொண்டு போடுவினமோ, அல்லது இந்த பிள்ளைகள் தனிமைப்படுத்தி போடுவார்களோ என்று கூட ஒரு கால் யோசனை வருகிறது. என்னடா அப்படி அபியூஸ் ஆன பேரண்ட்ஸ் இப்ப ஒரு அம்மாவோ அம்மாவோ அவர்களே ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போயிருப்பினோம் இந்த பிரச்சனைகளுக்குள்ள இருந்து
அப்ப அந்த பிள்ளைக்கு எப்படியான பராமரிப்பை கொடுக்கலாம், அல்ல அந்த பிள்ளைகளை பிரிச்சு கொண்டு போயிடும், இந்த பிரச்சனையில வெளியில சொல்லாம விட்டு அவர்களும் அதுல நிறைய பாதிப்பை கொண்டு வருவார்கள், ஏற்படுத்தி தங்களுக்கு தாங்களே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொள்வார்கள். எப்படி இந்த பிள்ளைகளை பராமரிக்கிறது, எப்படி இதுக்கு கொண்டு வரலாம், என்ன தீர்வாக நீங்க நினைக்கிறீங்க? Get help. அதுதான் என்னோட that is your first step. First வந்து recognize that you are being abused. சில பேர் இந்த அபியூஸ் இந்த விக்டிம்ஸ் பத்தி கேட்கலாம், ஏன் வந்து அவங்க அங்கேயே இருக்கிறாங்க, அவ்வளவு கஷ்டமா இருந்தா ஏன் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, விட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பட் அவங்க வராததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி பிள்ளைங்களை பிரிச்சிருவாங்க, ஃபினான்ஷியலி டிபெண்டன்ட், குடும்பத்தை வந்து ஓகே என்கிட்ட தான் இப்படி நடந்துக்கிறாங்க, ஆனா குழந்தைங்க கிட்ட நல்ல அப்பாவா இருக்காரு, இது ஒரு எக்ஸ்கியூஸ். ஸோ பிரியாம வர்றதுக்கு. ஸோ நீங்க கேட்ட கேள்வி எப்படி பராமரிக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணணும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்க வந்து யார்கிட்டயாச்சும் சொல்லணும். இப்ப எங்ககிட்ட இந்த கோடட் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, கோடட் எக்ஸ்போஷர். அதாவது வந்து நீங்க நேரடியா வந்து எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லாம மறைமுகமா சொல்றது. எனக்கு பயமா இருக்கு என்னோட வீட்டுல இருக்கிறதுக்கு, ஆனா அவர் வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேச விடுறது இல்ல, பார்க்க விடுறது இல்ல, எனக்கு வந்து என் குழந்தைங்களோட பாதுகாப்பு பத்தி எனக்கு பயமா இருக்கு, எனக்கு வீட்டுக்கு போக பயமா இருக்கு, நான் வந்து இது மாதிரி சொல்றது கோடட். ஸோ இல்ல வந்து அவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு துணியெல்லாம் அவங்களுக்கு preventing them from accessing appropriate clothes for the weather. ஸோ வெண்டர்ல வந்து சாதாரண துணியை போட்டு வந்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க, அவங்களோட பெர்பெட்ரேட்டர் வந்து வேணே பனிஷ் பண்றதுக்காக they don't give them the correct clothes. ஸோ அப்படி என்ன சொல்றது, inappropriately dressed இருக்குது, ஏன்னா அந்த பக்கத்துல அந்த ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அப்படி பயந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறது, பேசுறது அவங்க பேசினா இவங்க பேசுறதே இல்லை, ஒரு நாளும் பேசுறது இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு நாங்களே வந்து we can suss out there's something wrong. ஸோ அவங்க சொல்லணும்னு இல்லை, இப்படியும் நாங்க வந்து சொல்லலாம். சைக்கிள் ஆஃப் அபியூஸ் இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அதுக்கு முதல்ல இதை வந்து ரெகக்னைஸ். ஹவு டு யூ ரெகக்னைஸ் திஸ் இஸ் வாட் இட் இஸ், சைக்கிள் ஆஃப் அபியூஸ். முதல்ல வந்து காம், எவ்ரிதிங் இஸ் காம், அவங்க செஞ்ச தப்பு எல்லாம் மன்னிச்சாச்சு, மறந்தாச்சு, இட்ஸ் ஆல் குட், நோ அபியூஸ் இஸ் ஹேப்பனிங். அதுக்கப்புறம் டென்ஷன் பில்டிங், கொஞ்சம் கொஞ்சமா திருப்பியும் வந்து பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும். விக்டிம் வந்து ஐயோ இவரை வந்து சாந்தப்படுத்தணும், இவரை வந்து கோவப்படாம பாத்துக்கணும், எல்லாம் அமைதியா இருக்கணும் எல்லாம் செய்யறது, அவங்கள பிளக்கேட் பண்றதுக்காக யூ டூ லாட் ஆஃப் திங்ஸ் ஜஸ்ட் டு கீப் இட் காம். Then nothing works out, there's an incident of abuse, it happens. It can be anything, physical, verbal, sexual, economic, whatever. அதுக்கப்புறம் ரெக்கன்சிலியேஷன். அப்புறம் வந்து அந்த பெர்பெட்ரேட்டர் வந்து சாரி, நான் அப்படி நான் அடிக்க நான் நினைக்கல, நான் யோசிக்கல, நான் அப்படி நான் பண்ணல, நான் என்னோட கோவத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, பட் நீ இப்படி நடந்துக்கலன்னா நான் அப்படி நடந்திருக்க மாட்டேனே, பிளேம் அப்படியே அவங்க மேல போட்டுருது. இல்லைன்னா வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஏன் நீ பெருசா எடுத்து, மற்ற குடும்பத்துல எல்லாம் நடக்கலையே, இந்த நம்ம குடும்பத்துல மட்டுமா நடக்குது அப்படின்னு அதை வந்து என்ன சொல்றது, அது ஒண்ணு இல்லாம ஆக்குறது. இட்ஸ் நாட் a big deal. அது மாதிரி தன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்றது, அல்ல பிளேட்டை திருப்பி போட்டுறாங்க பேசிக்கலி. அதுக்கப்புறம் திருப்பியும் காம், திருப்பியும் டென்ஷன் பில்டிங். ஸோ திஸ் இஸ், யூ நீட் டு ரெகக்னைஸ் திஸ் சைக்கிள் இஸ் ஹேப்பனிங், யூ நீட் டு ரெகக்னைஸ் தேர் இஸ் அபியூஸ் ஹேப்பனிங். ஓகேவா? அது செஞ்சிட்டீங்கன்னா ஹியர் இஸ் த ஹெல்ப் அவைலபிள். ஓகே, நிறைய விதத்துல நான் யூகே ஸ்பெசிஃபிக்கா பேசுறேன். இங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் ஹெல்ப்லைன் இருக்கு 24/7. யூ கேன் கால், அங்க லைவ் சாட் இருக்கு, அவங்க வந்து they are translating into various languages. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலனா கூட you can call the domestic violence helpline, நம்பர் கொடுத்துருக்காங்க. BSL வந்து பிரிட்டிஷ் சைன் லாங்குவேஜ் லிங்க் இருக்கு, பேச தெரியாதவங்களுக்கு, ஐ மீன் காது கேட்காதவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கு. பிரைட் ஸ்கை ஆப் இருக்கு, you can download it. victim support இருக்கு, there is a 24/7 line. safe spaces, Boots, Morrisons, Superdrug, Well Pharmacies, TSB banks, independent pharmacies across UK, அங்க வந்து they have a safe space, there you can go. வீட்ல இருந்து உங்களோட எலக்ட்ரானிக் டிவைஸ்ல இருந்து உங்களால பார்க்க முடியாது, அந்த பெர்பெட்ரேட்டர் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, சர்ச் ஹிஸ்டரியில போய் கண்டுபிடிக்கலாம்னா இந்த மாதிரி இடத்துல போய் அவங்களோட கம்ப்யூட்டர்ல நீங்க தேடலாம், அவங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ நீங்க அங்க வந்து யோசிக்கலாம் எனக்கு என்ன பிரச்சனை. யூ கேன் சிட் அண்ட் திங்க் அபவுட் திங்ஸ், யூ கேன் ask for help through these places. நான் சொன்ன இந்த ஹெல்ப் லைன்ல you can go and call. அவங்க கிட்ட ஃபோன் இருக்கு, அவங்க கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கு. there's something called Clare's law. Clare's lawன்றது right to information law, UK ல இருக்கு, where a person who is in a current or previous relationship with a person can call the police and ask them about any history of violence in their past. எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், திடீர்னு பேசிட்டு இருக்கும்போது என்னோட ஹஸ்பண்ட் வந்து என் கழுத்தை அப்படி பிடிச்சிட்டாரு,
எனக்கு ஒரே பயமா இருக்கு. ஸோ நான் அந்த கிளாஸ் நான் போய் கேட்பேன், இவருக்கு இந்த மாதிரி ப்ரீவியஸ் இந்த மாதிரி கன்விக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா, இது மாதிரி ஏற்கனவே கேசஸ் எல்லாம் இருக்கான்னு உங்களுக்கு, ஸோ யூ கேன் நோ வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் இஸ். தனக்கு மட்டும் இருந்தாலும் முன்னாடி இந்த மாதிரி செஞ்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி எப்படி பராமரிக்கிறது, யூ கேன் கெட் அ நான் மொலஸ்டேஷன் ஆர்டர். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா you can get an order where you can say you can get a restraining order. He cannot come to my house, he cannot come and stay in my house, he cannot come near my children. So you can say, you can be like safely away from that, you as well as your children. You can say, you can feel free to be in a safe space from them. But employers respond to abuse line link கொடுத்திருக்கு. அவங்க அதை ஃபோன் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது அப்படிங்கிற சந்தேகமா இருந்தா இந்த நம்பரை நீங்க ஃபோன் பண்ணலாம். சாட் லைனும் இருக்கு எல்லாத்துலயும். அப்புறம் உங்களுக்கு அங்க நடக்குது, உங்களுக்கு இப்ப வந்து யூ வாண்ட் டு ரிப்போர்ட் இட் 999, உங்களால பேச முடியல, 999 ஃபோன் பண்ணிட்டு உங்களால சொல்ல முடியல என்ன பிரச்சனைனா 999 ஃபோன் பண்ணிட்டு நீங்க 55 பிரஸ் பண்ணீங்கன்னா they know it's a domestic violence incident is happening. உங்களுக்கு மொபைல் இல்ல ஹேண்ட்செட் தான் இருந்ததுன்னா 999 கால் பண்ணிட்டு அதை ஆஃப் பண்ணாம அப்படியே வந்து அந்த பேஸ்ல வச்சிடலாம். 45 செகண்ட்ஸ்க்கு அது டிஸ்கனெக்ட் ஆகாது. அது நீங்க கால் பண்ணீங்கன்னா they can immediately track your location. மொபைல்ல they can't track the location, but நீங்க லேண்ட்லைன்ல கால் பண்ணீங்கன்னா they can track your location. If you're deaf, you can text register to 999. நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து அட்வைஸ் வரும், அடுத்தது நீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு அட்வைஸ் வரும். Recognize, that is the first step. Ask for help. There are lots of ways people to help you. There are lots of places to help you. And இதெல்லாம் வந்து விமென்ஸ் எய்ட் இருக்கு. ஆசியானா வந்து எஸ்பெஷலி ஆசியானா வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன், மிடில் ஈஸ்டர்ன் அந்த மாதிரி குரூப்க்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கு. அவங்க வந்து they give you refuge where you can go and stay. ரிமெம்பர், நீங்க அங்கிருந்து தப்பிச்சு வரீங்கன்னா உங்களுக்கு வீடு இல்லை தங்குறது, உங்களுக்கு உங்க குழந்தைங்க வீடு இல்லை, they can put you in a hostel. விமென்ஸ் ரெஃப்யூஜ் ஹாஸ்டல்ல உங்களை போடலாம், உங்களுக்கு லீகல் எய்ட் கொடுக்கலாம், எல்லாம் ஃப்ரீ. நான் சொன்னேன் முதல்ல மொலஸ்டேஷன் ஆர்டர்னு, அதெல்லாம் ஃப்ரீ. நோ, there is no legal cost for it. Yeah. And then உங்களுக்கு எல்லாத்துலயும் கவுன்சிலிங் கொடுக்கலாம். எல்லாத்துலயும் டொமஸ்டிக் வயலன்ஸ் கவுன்சிலிங் இருக்கு. எல்லா சர்வீசஸ்லயும் டொமஸ்டிக் வயலன்ஸ் கவுன்சிலிங் இருக்கு. மேன்கைண்ட் வந்து விக்டிம்ஸ் ஆஃப் மேல் விக்டிம்ஸ் ஆஃப் அபியூஸ், அவங்களுக்கு இது ரிலேட் வந்து கவுன்சிலிங் சர்வீஸ். ரெஸ்பெக்ட் வந்து இட் இஸ் ஃபார் பீப்புள் ஹூ திங்க் யூ நோ நான் தான் வந்து ஐம் பீங் அ பெர்பெட்ரேட்டர், ஐ வாண்ட் டு சேஞ்ச், I don't want to do this now. There is the respect.uk net website. They also deal with male victims of abuse. Rape crisis irukku, child line irukku. These are all help available. இதை நீங்கள் சொல்லும் பொழுது நன்றி தீபா. நீங்க சொல்லும் போது சொன்னீங்க கேட்கலாமா? சொன்னீங்க இந்த கவுன்சிலிங்க பத்தி சொன்னீங்க. அது வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கிடைக்கும், பிள்ளைகளுக்கும் கிடைக்கும். அது எவ்வளவு விரைவாக நீங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறீங்க? இங்க NHS வந்து மற்ற எல்லா விதத்திலையும் ஸ்லோவா தான், அதற்கிடையிலே இங்க அவர்களுக்கு டிப்ரெஷன் எல்லாம் கூடி கூடுதலான விளைவை எதிர்பார்த்து விடுவார்களே, அனுபவித்து விடுவார்களே. எவ்வளவு விரைவாக அது NHS ஊடாக கிடைக்குவீங்க? அது வந்து உங்களோட இண்டிவிஜுவல் கேஸை பொறுத்து இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு how much you are in danger, that's how quickly you will get the help. இப்போ உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து, உங்க குழந்தைங்களுக்கு உயிருக்கு ஆபத்துனா அது எல்லாமே சீக்கிரம் நடந்துரும். உங்களுக்கு வந்து ஓகே சே ஃபார் எக்ஸாம்பிள் இவர் சும்மா அடிச்சுட்டே இருக்காரு, இந்த ஆளு தண்ணியை போட்டு அடிக்கிறான், சும்மா என்ன எட்டி உதைக்கிறான், இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னா போலீஸ் வந்து உடனே இன்வால்வ் ஆகாது. என்ன ஆகும்னா, இப்ப இங்க வந்து ஹெல்ப் கேக்குறீங்க, போய் நீங்க ஹெல்ப் கேட்டீங்கன்னா முதல்ல நாங்க செய்யறது வந்து we do a safeguarding referral. யாரா இருந்தாலும் these people will do a safeguarding referral. Safeguarding referral பண்ண பிறகு police, social services, they all get involved and they will assess to see how soon this person needs help. சில பேருக்கு வந்து உடனே வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. சோ அவங்களுக்கு வந்து லீகல் எய்டு அதெல்லாம் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னோட பேஷண்ட் ஒருத்தவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போய் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு. அவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இப்ப இந்த வீடு வந்து அவர் மார்கேஜ் பே பண்ணிருக்காரு. சோ அதனால இருந்து அவர் வந்து அந்த கல்யாணம் பண்ண பொண்ணை வந்து ரிலீஜியஸ் மேரேஜ், இந்த மாதிரி முதல் வைஃப் தான் லீகல் மேரேஜ், அந்த ஊர்ல பண்ணது ரிலீஜியஸ் மேரேஜ். He wants to bring her here and stay in that house. He wants the wife to leave. So எங்க கிட்ட வந்தாங்க. So over a period of 2 weeks we managed to get her legal aid. We managed to get a molestation order against the husband because he was being violent to the son, grown up son, and then we managed to make sure that she stays in the house and he cannot come to the house. But that took 2 weeks.
ஆனா நன்றி நன்றி தீபா. என்னன்னு சொன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் கதைக்கும் போது நான் பார்க்கிறேன் உமன் சைட்ல என்ன இவ்வளவு பிரச்சனையும் வருகிறதாவே கதைச்சு கொண்டு போறீங்க. இப்ப இது வந்து மேன் சைட்ல இருந்தும் வரலாம் தானே? கட்டாயம் வரலாம். மென்னோட பிரச்சனை என்னன்னா அது சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, அதான் மெயின் பிரச்சனை. அது சொன்னா தனக்கு அவமானம்னு நினைக்கிறாங்க, அதுவும் இருக்கு. பட் யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் ஹெல்ப் இருக்கு. எல்லா அந்த individual cases, it all depends on how fast we need to act. It depends on how much trouble they are in. ஒரு ஆள் தொடர்ந்து ரேப் பண்ணிட்டே இருக்கானா, that's an immediate one. She will be removed immediately. Police will get involved. If she's made to have sex with other people because of or he is made to have sex. Now same sex relationship la irukku, penno irukra relationship, ஆம்பளை relationship, so can happen anywhere. அவங்க வந்து if they are at risk of getting raped, that is an immediate thing. Police needs to get involved. They will be removed immediately, or the perpetrator can be arrested immediately. ஒரு எக்ஸாம்பிள், இன்னொரு பேஷண்ட் எக்ஸாம்பிள். அவங்க வந்து that guy was raping his own daughter for 5 years. Every time that girl was getting panic attacks, so every time that girl goes to see a psychiatrist, he will be accompanying, so she couldn't say anything. Once he went to the toilet, so that time that girl told, this is what's happening. So அந்த பொண்ணு வந்து இமீடியட்டா எல்லாம் கனெக்ட் பண்ணி அனுப்பிச்சாச்சு. அவங்க அப்பா அதுக்கப்புறம் வந்தாரு, ஒன்னும் சொல்லல, அந்த அப்பாட்ட ஒன்னும் சொல்லல, எல்லாம் அந்த பொண்ணு வீட்டுக்கே அனுப்பிச்சாச்சு. பட் the plan was she will leave the house in the evening. So அவ வந்து ஈவினிங் வந்து தன்னோட ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டாங்க. Police came and arrested that man the same evening, and he's in jail now. He's in a long sentence. அவங்க அம்மா கூட தெரியாது நடக்குது வீட்டுலன்னு. போலீஸ் அரெஸ்ட் பண்ணும் போது அவங்களுக்கு தெரியும் this is happening. So there, immediate danger, it will be acted on immediately. It all depends on the seriousness of or what particular individual situations they are in. நன்றி நன்றி. நடாமோன் அண்ணா வந்துட்டு போனார், போயிருக்கின்ற பாப்போம், நிக்கிறாரோன்னு பாப்போம். நடாமோன் அண்ணா இருக்கிறேன், நிக்கவில்லை. சிறப்பு அழகா இருந்தது. முதலில் தலைப்பு கேட்டவுடன் பேச வேண்டாம் என்று முடிவு செய்திருந்தேன். பிறகு தகவல்களை கேட்ட பின்பு பேசலாமே அப்படி என்று யோசித்திருக்கிறேன். இதுல டாக்டர், நீங்க வந்து இந்த துறையில ஸ்பெஷலைஸ் பண்றீங்களா, அல்லது இதை ஒரு 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 நாலேஜாக எடுத்து அதை நீங்க இன்னைக்கு எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றீங்களா? ரைட். இப்போ டாக்டர்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எவ்ரிபடி ஹேஸ் டு கெட் ட்ரைனிங் ஃபார் டொமஸ்டிக் வயலன்ஸ். ஓகே. we are all, so எங்களுக்கு வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ், இந்த மார்க்னு ஒரு MARCன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. they deal with violence against women and girls. அவங்க வந்து they come and give us a talk, so we know what to recognize, we know how to offer help and where to offer help. That is number 1. Number 2 வந்து எல்லா சர்ஜரி, நான் GP சர்ஜரின்னு சொல்றேன், GP சர்ஜரியில there is a doctor who's a safeguarding lead. So he is responsible for on the safeguarding. So you can come and talk to anybody, but that information will be passed on to the safeguarding lead. அதுக்கப்புறம் பரோக்கு ஒரு safeguarding lead இருக்கு. சேம் திங் ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு டிபார்ட்மெண்ட், சில்ட்ரனா இருக்கலாம், பீடியாட்ரிக்ஸா இருக்கலாம், எல்டர்லியா இருக்கலாம், விமென்ஸா இருக்கலாம், மென்னா இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு safeguarding lead இருக்காங்க. அவங்களுக்கு மேலேயும் ஒரு safeguarding lead இருக்கு. So it's an organization. It's like a triangle or like a pyramid. Yeah. So everybody's job, எங்க சொல்றது என்ன, it is everybody's job to recognize domestic violence and help. It's everybody's job. Nobody says, oh, it's not my job, நீ டாக்டர் கிட்ட தான் போய் பேசணும், அப்படிலாம் இல்லை. We are all trained to recognize and help. நாங்க specialization, we are generalists, so we know what to do. Okay. But there are some people who specialize in that, but they are designated safeguarding leads. தனிப்பட்ட கேள்வி, அது புரிந்து கொண்டேன். சிறப்பு. தனிப்பட்ட கேள்வி, இப்போ நீங்க ஒரு ஆஸ் அ டாக்டராக நிறைய இது பாதி விக்டிம்ஸை நீங்க சந்திச்சிருப்பீங்க, அவர்களுக்கான கைடன்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பீங்க. தனிப்பட்ட பிரைவேட் கேள்வி, நீங்க ஆன்சர் பண்ணாமலும் விடலாம். நீங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட உங்கள் குடும்பத்தில் நண்பர்களை அல்லது குடும்பங்களில் இப்படிப்பட்டவர்களோடு வாழ்ந்திருக்கிறீங்களா? என்னோட குடும்பம்னா லைக் என்னோட எக்ஸ்டெண்டட், அதாவது நீங்க தொடர்ந்து பழகுறவங்களுக்குல நண்பர்களோ? டெஃபினெட்லி என்னோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலில நடந்திருக்கு. என்னோட கூட வேலை செய்யற டாக்டர், நர்சஸ்க்கு நடந்திருக்கு. So domestic violence வந்து it doesn't happen only in the poorer strata of society. எல்லா இடத்துலயுமே நடக்குது. எல்லாருக்கும் நடக்குதுன்னு எடுத்துக்கொள்ளலாமா?
எஸ், எங்க வேணா நடக்கலாம். அதுதான் சொல்றேன். எல்லாருக்கும் நடக்குது. அதைத்தான் நீங்க விரைவா தகவல்களை சொல்லிட்டே போனீங்க, கடகடன்னு சொல்லிட்டே போனீங்க, நிறைய சொன்னீங்க. அப்ப அந்த நகைச்சுவையா சொல்லுவாங்க, இதை கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் எடுத்து ஜோவியல் ஆக்கிடுறேன். ஏன்னா இது மிக பயனுள்ள தகவல். ஆனா இப்போ ஒரு ஜோவியலா சொன்னா, இருந்தா குற்றம், சிரிச்சா குற்றம், பேசாட்டி குற்றம், பேசினாலும் குற்றம், சமைத்தா குற்றம், சமையாட்டி குற்றம், மனிதர்கள் வாழ முடியாத மாதிரி ஒரு ஒரு அட்டவணை அப்படியே கடகடன்னு சொல்லிட்டே போனீங்க. எப்படி சாத்தியம்? புரியல. இல்ல எப்படின்னா, இப்ப திருமணமானவங்களுக்குள்ளதான் இது மோஸ்ட்லி நீங்க சொன்னீங்களா? பொதுவாகவே நடக்கலாம். ஒரு சின்ன பிள்ளைக்கு நடக்கலாம், ஒரு மூத்தவருக்கு நடக்கலாம், யாருக்கு நடக்கலாம். சரி, திருமணமானவங்களுக்கு நடக்கிறதா இருந்தா இப்ப வேற யார் வேணா விலகி போயிடலாம், நட்பை முறிச்சிடலாம், சொந்தங்களை அதை தட்டி கழிச்சிடலாம். ஆனா ஒரு திருமணமானவங்க ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி உள்ள வர்றாங்க. எனக்கு தோன்றது லிவிங் டுகெதர் பெட்டர் போல தெரியுது. ஓப்பனா நான் அதை கேட்கறது மாதிரி. ஏனென்னா எதுலையுமே தவறு. இப்போ ஒருத்தர் சொல்றார், என்னுடைய மனைவி வந்து ஒரே சாமி போக்காவே இருக்கிறாங்க, எனக்கு அது பெரிய மென்டல் டோர்ச்சரா இருக்குது, கோயில்ன்றாங்க, விரதம்ன்றாங்க, இதுவும் உங்க கேட்டகரிக்குள்ள அடங்குது. இது அவங்க குற்றமா? அது ஏன்னா அது அவங்களோட விருப்பம் இல்ல. அதை கண்டிக்க போனதால எங்களுக்குள்ள தகராறு ஏற்படுது, கை கலப்பு ஏற்படுது. அதுக்கு பிறகு பேசிக் வந்து இங்க இருக்குது. எப்ப பார்த்தாலும் அதே கேள்வி நான் உங்களுக்கு திருப்பி கேக்குறேன். சோ இப்ப அவங்க வேலை செய்யற இடத்துல வந்து சரி, அவங்க மேல பாஸ் விட்டுருங்க, அவங்க கீழே வேலை செய்யறவங்க வந்து சாமி சாமி ஒரே பக்தியா போயிட்டு இருக்காங்கன்னா நீங்க உங்களை போய் அடிப்பீங்களா? வேலையை விட்டுட்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த நிலை வர்றதுக்கு காரணம் ஒரு ஆணோ பெண்ணோ வந்து அழுது சொல்றாங்க, நான் தாங்கி தாங்கி பார்த்தேன், 10 வருஷமா தாங்கி பார்த்தேன், முடியல. நீங்க அப்போ அதையும் சொன்னீங்க, என்ன மாதிரி அடிச்சிட்டேன், அடுத்த நாள் சொறி கேட்டுட்டேன், அத மாதிரி தான் அது உருவாகுது. ஆனா கோர் ஆஃப் த ப்ராப்ளம் அந்த வந்து எங்கிருந்து ஆரம்பமாகுது? இப்ப எனக்கு பிறக்கக்கு முன்னாடி சித்தர்கள் சொன்னாங்க, குடும்பத்தில் தாம்பத்தியம் எப்போது கசக்கிறதோ, திருப்தி அளிக்கவில்லையோ, அப்போது எல்லா வடிவங்களிலும் பிரச்சனை தோன்றும். இந்த பேசிக் வந்து அங்கதான் இருக்குது. அது அன்பு என்ற ஒரு அழகான வார்த்தையில எல்லாம் சொல்லி வச்சாங்க. பாசம், இணை பிரியாத உறவு, ஈருடல் ஓர் உயிர் அப்படின்னு. ஆனா அங்க வந்து அவங்களுடைய தாம்பத்தியம் தான் இதுல பிரச்சனை. திருமணமானவங்களுக்கு மற்ற கேட்டகரி வேற தனியா பார்த்துடுறேன். அது பிழைக்க ஆரம்பிக்கிற போது சிரிச்சா குற்றம், அழுதா குற்றம், உன் அம்மா குற்றம், உன் அப்பா யாரு, என்ன பார்க்கவே சைக்கிள, எல்லாமே உருவாகுது. அப்போ உங்களை மாதிரியான சிஸ்டமேட்டிக்கா இதை உணர்ந்து ட்ரீட்மெண்ட் செய்யறவங்க, நீங்க கோருத்த ப்ராப்ளத்துக்கு கை வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்றைய ப்ராப்ளத்தையும் நாளைக்கும் நீங்க ஹேண்டில் பண்றீங்க. இதனால என்ன ஆகுதுன்னா புதிய புதிய கேசஸ் கிளம்பிட்டே இருக்குது, உங்களுக்கு நிறைய உழைப்பு வந்துட்டே இருக்கும். ஓகே, பிரச்சனை என்னன்னா அபியூஸ், லைக் ஐ செட், அடிக்கிறது மட்டும் இல்ல, ஒரு தடவை ஒருத்தர் திட்டினா பரவாயில்ல, திருப்பி திருப்பி அவங்கள வந்து அவமானப்படுத்தினா அது தட் ஃபார்ம்ஸ் the cause is not a problem because you have chosen to behave like that. உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா அதை சால்வ் பண்ண நிறைய மாடல் இருக்கு. இப்ப நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியனோட சொசைட்டில they don't go for counseling, this couples counseling, men வந்து they are the main problem. They say, oh, you know what, it's nothing, there's nothing wrong, I don't want to do that. இது வந்து because it's something they cannot digest, it's unheard of for them. There's something called couples counseling. You need to be open about talking it out with your friends, not in an echo chamber. சும்மா ஜோக் அடிக்கிறது, இந்த நான் அடிச்சேன் அப்ப சரியா போயிட்டா அப்படின்னு அப்படி செய்யறது இல்ல. உண்மையான ஓப்பன் கான்வர்சேஷன், அவங்களோட உட்கார்ந்து பேசலாம். நீங்க சொன்னீங்க ஒரு நான் அடிச்சிட்டேன் அப்புறம் மன்னிப்பு கேட்டேன், ஆனா திருப்பியும் அதே செஞ்சா that is not allowed because you, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைனா நீங்க உங்க ஃப்ரெண்டோட அம்மா போய் அடிப்பீங்களா? சோ இல்ல. சோ உங்களையே உங்க ஃப்ரெண்ட மதிச்சு அவங்க அம்மா அடிக்கிறது இல்ல. ஆனா உங்க குழந்தைங்களை பத்தி யாரும் யோசிக்கிறது இல்ல. நான் இது வந்து இவர் ஒரு நல்ல அப்பா என்கிட்டதான் நடந்துக்கிறாருன்றவங்களுக்கு என்னோட கேள்வி, ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டா இருக்கிறவங்களோட அம்மா அப்பாவை போய் அடிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட மதிக்கிறாங்க. சோ அப்படின்னா ஒருத்தர் வந்து தன்னோட குழந்தைங்களை மதிக்கிறாங்கன்னா குழந்தைங்களோட அம்மாவையே போட்டு அடிக்கணும்.
that is wrong. Then you're not respecting the child. You don't love that child enough. If you love them enough, why would you, if you will not do it to your friend's mother, why would you do it to your own children's mother? உதாரணமா 2 ஒரு நண்பர் சொன்னார், தன்னுடைய பாட்டி நித்தமும் அடி வாங்கிட்டே தான் பிள்ளைகளை பெற்று அவங்களுக்கு 30-40 பேரை கொள்ளு பேரெல்லாம் பேத்தி எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்களாம், இதுல என்ன இருக்குது, அவர் தானே அடிக்கிறார், நீங்க ஏன் தலையிடுறீங்க அப்படின்னு இன்ன வரைக்கும் ஹாப்பியா வாழ்ந்துதான் அவங்க இறந்தாங்களாம்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு உதாரணம், ஒரு ஆண் மீது குற்றம், ஒரு பெண் குற்றம் சாட்டி இவரோட வாழ முடியாது, இவ்வளவு பிரச்சனைன்னுட்டு வர்றாங்க. இதே ஆண் இன்னும் ஒரு பெண்ணை திருப்பி தொடர்பு கொள்ளும் போதோ திருமணம் செய்யும் போதோ அந்த பெண் சொல்றாங்க, இவரை போல ஒருத்தரை நான் வாழ்க்கையிலேயே காணலைண்டு. இங்க எங்க என்ன மிஸ் ஆயிடுச்சு? இங்க நான் உங்களை குழப்பல, இந்த சிஸ்டத்தை எழுதி வச்சுட்டு அடாப்ட் அதுக்குள்ள வச்சு எங்களை லாக் பண்றாங்க. அது எல்லா நேரமும் சரியா இருக்காது. இல்ல, இது என்ன சொல்லுது, domestic violence is very nuanced. There is no black and white. It's all gray. It's 50 shades of gray. Yeah. At the end of the day, it's a male or a female victim, whatever. If that behavior towards you affects your self-esteem, your physical or mental health, and it affects your independence, and it affects your own children's mental health independence, it is classed as domestic violence. There is no excuse. பாட்டி அடி வாங்கினாங்க, அந்த காலத்துல பாட்டிமார் 13 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. இப்ப அது செய்யறது இல்லை, ஏன்னா காலம் மாறிடுச்சு, எல்லாரும் மாறணும். நான் இந்தியால இருந்து வந்திருக்கேன். எங்க ஊர்ல இருந்து நிறைய இந்த பிரச்சனை இருக்கு, படிச்சவங்க இருக்கு, படிக்காதவங்க இருக்கு. அண்ட் பிரச்சனை என்ன, நான் சொல்லுவேன், எங்க ஊரு டிராமா பார்த்து கெட்டு போறது பசங்க தான், பொண்ணுங்க இல்லைன்னு. பொண்ணுங்க எல்லாம் they have become advanced. They are living in the 21st century. ஆம்பளைங்க they are still living in the 16th century. I'm just giving it as an example. Male or female, anybody can be a victim, but Southeast Asian society majority are female are the victims. And patriarchy, misogyny இதெல்லாம் இருக்கு. மாமியார் அவங்க அடி வாங்குவாங்க, கடைசியில அவன் பொண்ணு அவங்களோட பையன் மருமகளை அடிச்சா நான் அடிதானே வாங்கிட்டு இருந்தேன், நான் சந்தோஷமா தானே இருந்தேன். Are you actually happy? இல்ல, அதுதான் எங்க அது தீர்வாகுதுன்னா, அப்படி அடி வாங்கின பாட்டிக்கு 16 பிள்ளைகள். Did she have a choice? ஏன்னா அவங்க எங்கேயோ பேலன்ஸ் பண்றாங்க இந்த வயலன்ஸையும், இன்னும் ஒரு இடத்துல ஹாப்பினஸ் அவங்களுக்கு கிடைக்குது. நீங்க புரிஞ்சு கொள்ளுவீங்க நான் என்ன சொல்றேன். புரியுது எனக்கு. பட் அது இந்த நான் as a woman, no, I need to argue this because I'm a woman. பிரெக்னென்ட் ஆகி குழந்தை பெற்றுக்கிறது எவ்வளவு வலின்னு எனக்கு தெரியும். இட்ஸ் நாட் ஈஸி. அடுத்தடுத்து குழந்தை பெற்றா அந்த வலி இன்னும் அதிகமாகும். ஒரு தடவை குழந்தை பெற்றப்பையும் your body gets damaged. Pelvic floor damage இருந்து it messes you up. Your body and mind, it messes you up every time you have a child. 16 வயசுல ஓகே அவங்க பாட்டின்னு சொல்றீங்க, so she must not have had enough access to contraceptive purposes. But there are so many women who don't have a choice not to have another child. நீங்க போய் ஒரு லேபர் வார்டுல போய் கேட்டீங்கன்னா, ஏன்னா நான் லேபர் வார்டுல வேலை செஞ்சிருக்கேன், அவங்க போய் கேட்டீங்கன்னா everybody says, oh god, I don't want to have another child because it's so painful. அதே 16 தடவை வந்தாங்கன்னா there are some women who don't have a choice, they cannot say no, I don't want to have a child. The choice is taken away from them. So things are different. நான் யாரையும் குறை சொல்ல, ஆம்பளைங்களோ பொம்பளைங்களோ குறை சொல்ல, but generally Southeast Asian society-ல there is a thing about என்ன சொல்றது, trivializing domestic violence, especially those involved. அவங்க வாழ்ந்துட்டு தானே போனாங்க. ஒன்னா கதவை சாத்தினா என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. கதவை சாத்தியே இருக்கிறதால உள்ள எல்லாம் ஹாப்பியா இருக்கிறாங்கன்னு யோசிக்க கூடாது. அதுக்காக எல்லாரும் பிரிஞ்சுட்டு வர தேவையில்லை. There is no need. இப்ப நிறைய great divorces நடக்குது எங்க ஊர்ல, இந்தியால. People are getting divorced in their 50s and 60s because they just want the kids to grow up, financial stability. பசங்க யூனிவர்சிட்டி காலேஜ் எல்லாம் முடிஞ்ச பிறகு they separate. ஆனா இந்த நாட்டுல டே 1ல இருந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க, தனியா இருங்க, நல்லா இருங்க. இப்ப பிள்ளைகளை பிரிச்சிடுறாங்க. ஒரு முறை ஒரு அடிச்சதுக்காக வீட்டை பார்த்துட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. இல்ல அப்படி நடக்கிறது இல்ல. That's not how it happens. சோஷியல் சர்வீஸ்ல ரிப்போர்ட் பண்ணா நாட் எவ்ரிபடி. ஏன்னா நானே பாத்திருக்கேன், என் முன்னாடியே பேரண்ட்ஸ் பசங்களை போட்டு அடிச்சிருக்காங்க. And நான் I have referred to social service because unfortunately I have to. Yeah, but அவங்களோட நான் பேசியிருக்கேன்.
it's just to see whether they need any help. And in the particular case, நான் 2-3 refer பண்ணிருக்கேன். Nobody ended up taking the children away. But you also need to understand, இந்த சில கேஸ் இந்த ஊர்ல நடந்திருக்கு, where the husband, இப்ப எங்க ஊர்ல நடக்குது, women are doing it unfortunately, where they kill the child so that the other person cannot get hold of the children. அதுக்காக ப்ரிவென்ட் பண்றாங்க, ஒத்துக்கொள்றேன். ஏன்னா இது அண்மைய ஸ்ரீலங்கன் பெற்றோருடைய பிள்ளைகள் பலர் வந்து சோஷியல் சர்வீஸ் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அன்டில் 18 வரைக்கும் இவர் எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டு உண்மையிலேயே திருந்தினாலும் இல்லை, நோ சான்ஸ்ன்றது அவங்க பதில். ஆனால் எனக்கு உள் ஸ்டோரி தெரியாது, வெளி ஒரு நியூஸ் தான் தெரியும். அதனால நான் அதில் ஆர்கியூ பண்ணல. 2 கேஸ். ஒரு பிள்ளை ஈஸ்டாமில், பேர் சொல்ல வேண்டியதில்லை, அவங்க ஒரு இலங்கையை சேர்ந்தவங்க. அவங்க வந்து என்னுடைய ஒய்ஃப்கிட்ட ஒரு முறை அழுதுருக்குறாங்க. இப்படி தலையை வச்சு சாத்தி சிவரோடு தேய்ப்பார், அவ்வளவு வயலண்ட். அப்போ ஒரு ப்ரேமில் பிள்ளையை தள்ளிட்டு தான் ரோட்டில் சந்திச்சிருக்கிறாங்க. அப்போ எப்படி குழந்தை பிறந்தது என்றொன்னு அவங்க பேசாமல் இருந்திருக்கிறாங்க. எத்தனையாவது பிள்ளைன்னு? 4வது பிள்ளை. எப்போலேருந்து இவர் இப்படி செய்கிறார்? மேரி பண்ணின ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து செய்கிறார். இது ஒரு ஆச்சரியம் எனக்கு. இது எப்படி குழந்தை குந்தி தேவியா எனக்கு தெரியல. முதல்ல பேசுது ஏன் விட்டுட்டு வரல, அவங்க நிறைய காரணங்கள் இருக்கலாம் விட்டுட்டு வராம இருக்கிறதுக்கு. சில பேர் வந்து குழந்தை பிறந்தா அவர் மாறிடுவாரு அப்படின்னும் இருக்கு. சில பேர் 4வது சைல்டு வரைக்கும் அப்படி அந்த அளவு அடி வாங்கி கொடுமையில இருந்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு கேஸ் வந்து ஒருத்தருக்கு வந்து அழகான பெண்ணை காதலிச்சிட்டார், ஃபைட் பண்ணி திருமணம் செய்துட்டார். யூகேல தான் இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர் ஓப்பனா ஒரு நாள் சொல்றார், அவருக்கு 5 குழந்தைகள். அப்போது ஒவ்வொரு வருஷமும் குழந்தை பிறக்கும். அவர்கிட்ட கேட்டேன், ஐயப்பன் கோயில்ல வந்து சாமி பாட்டு பாடுவார், பக்தி பாட்டு பாடுறவர். ஒரு நாள் என்னைய எங்க போய் முடியுமென்று கேட்க, என் சந்தேகம் தீரும் வரைக்கும். என்ன சந்தேகம் உங்களுக்கு? என் மனைவிக்கு வேறு தொடர்பு வந்துடக்கூடாது, அதனால அவங்களை ஒக்கிபை பண்ணி வச்சிருக்கிறேன். மனைவிக்கு என்ன வந்துடக்கூடாது? சாரி, அவங்களுக்கு இன்னும் ஒரு ஆணோட தொடர்பு. என்னென்ன இவ அழகானவள், அழகானவளை கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணி திருமணம் செய்திருக்கிறார். ஆனா அந்த மனைவி எனக்கு தெரியாது, நான் கண்ணால கண்டதில்லை, இவரைத்தான் தெரியும். இந்த 2 சம்பவம் ஒரே காலத்துல நடந்தது. எனக்கு இன்ன வரைக்கும் குழம்பிட்டே இருக்கிறேன். அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அவங்கள தெரியல, மனைவிய தெரியுது. ஒருமே இல்ல, அதான் மின்னுவதெல்லாம் பொண்ணல்லன்னு சொல்லியே வச்சாங்க. நீங்க அழகா ஒரு ஆணிய பண்ணிய திருமணம் செய்தா எப்பவுமே சந்தேகம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதுதான் இங்க, அதுவும் ஈஸ்டாமில் தான் பவுடரை போட்டுட்டு போவாராம் வேலைக்கு போகும்போது. வாசலுக்கு வெளியில பவுடர் போட்டுட்டு, பவுடர் கலைஞ்சிருந்தா ரீசன். என்னோட ஃப்ரெண்ட் பத்தி சொல்றேன். என்னோட ஃப்ரெண்ட் வந்து அவங்க டாக்டர் இருக்காங்க. அவங்க கல்யாணம் ஆகி 40 நாள்ல வந்துட்டாங்க. அந்த பொண்ணு வெளியில காய்கறி காரங்க கூட பேச முடியாது. ஏன் பேசினேன், எதுக்கு பேசினேன், அவ விட்டுட்டு வந்துட்டா. ஆனா டிவோர்ஸ் வாங்குறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. பட் பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி ஆளுங்களோட சொசைட்டிக்காகவோ குழந்தைங்களுக்காகவோ வாழக்கூடாது. இதான் என்னோடது. அதுக்காக நான் பிரிக்கணும்னு சொல்ல. நீங்க சொன்னீங்களே ரொம்ப சாமி பக்தியில இருக்காங்க, எனக்கு பிரச்சனை வருது அவங்களோட, that is different. As long as you're not beating her, as long as you're not humiliating her, that's fine. You can talk it out, you can separate and have a look, or you can stay together for the kids. அவங்களுக்கு தெரியாம உங்களோட மனஸ்தாபம். ஏன்னா எல்லா ரிலேஷன்ஷிப்பும் எல்லா டைம்லயும் ஸ்மூத் சேலிங் கிடையாது. அப்ஸ் அண்ட் டவுன். அதுக்காக எடுத்தங்க எல்லாத்துக்கும் பிரிஞ்சு வரக்கூடாது. பட் நீங்க சொன்ன அந்த 2 எக்ஸாம்பிள், அவங்க வந்து அந்த மாதிரி வந்து I definitely tell them to leave. ஏன்னா அவங்க லீவ்னா அப்படி சொல்றது நீ கரெக்டா பிரிஞ்சு வரணும். அது ஏன்னா it's not my place to say that. I need to make sure they are not, அவங்களுக்கே அவங்களோட பிரச்சனைகள் புரியறது இல்லைன்னா I have to explain this is what it is. அவங்க வந்து அந்த சந்தேகமா இருக்கிற லேடி வந்து அவங்களுக்கு சாய்ஸ் இல்லை. நீங்க சொன்னீங்களே, நான் இன்னொருத்த கூட போக கூடாது, ஆக்கிபையா வச்சுக்கிறேன்னு அவங்களுக்கு குழந்தை கொடுக்குறேன்னு வருஷம் குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னா வளர்க்கறது கஷ்டங்க. நான் எனக்கு 3 குழந்தைங்க இருக்கு, 2 டீனேஜர்ஸ் இருக்காங்க, ஒரு சின்ன பிள்ளை இருக்கு. எனக்கே வளர்க்கறது கஷ்டமா இருக்கு, நான் வேலை செய்யறேன். இதுல அந்த ஃபைனான்சியல் அபியூஸ் தான் இது. என்னன்னா அந்த பெண்கள் படிச்சிருக்காங்க, வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. இவங்க தங்கள்லயே 100% டிபெண்டன்ட் ஆகியிருந்து லாங்குவேஜ்ல ஃப்ளூவெண்டா வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்காமலே வச்சிருப்பாங்க. இது தெரியல என்னன்னு. நான் இப்படி இன்னும் நிறைய இருக்குது, நேரம் தாண்டிட்டோம். விஷயம் தெரிஞ்சிருந்தா they would have left. Because there's so much, அதுக்குரிய தைரியம் அவங்களுக்கு இல்ல. It's not easy, it's not a walk in the park. நீங்க ரெஃப்யூஜ் கிடைச்சதால உங்களுக்கு எல்லாம் ஹங்கி டோரி ஆக போறது இல்ல. It is a long years of struggle to completely detach yourself from the situation. அதனாலே வந்து
பட் பிரச்சனை என்னன்னா இதனால உங்க பசங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படுது. யூ ஆர் கிரியேட்டிங் a next பிள்ளைகளுக்கு. generation ஆமா. of mentally affected persons. ம். or அவங்களுக்கே வந்து என்ன சொல்றது, அவங்களுக்கு வந்து அவங்க படிக்காம போலாம். ஏன் பேரண்ட்ஸ் பிரச்சனையால அவங்க வாழ்க்கை கெட்டு போகுது, அவங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எனக்கு அதான் பிரச்சனை. உங்க பிரச்சனை உங்களோட முடிஞ்சா பரவாயில்ல, அடுத்த ஆளுக்கும் வருது. சோ ஆமா. இது இது தப்பு. இது ரொம்ப லாஸ்ட்லி ஒரு சந்தேகப்படுறது ரொம்ப தப்பா. He needs என்ன சொல்றது psychological support, but he won't do it. He's narcissistic. Then it's best not to be with him. இன்னும் ஒரு கேட்டகரியில இது வித்தியாசமான கேட்டகரி. அவர் ஒரு எல்ஜிபிடி, அவருக்கு நண்பர்கள் மத்தியில ரொம்ப அவமானம். இப்ப இதை சொல்லி அவர் இதை சோர்ட் அவுட் பண்ண ஒரு முடிவு எடுக்கிறார். இலங்கையில இருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்தார். செய்து வச்சு உலகம் முழுக்க கூப்பிட்டு ப்ரூவ் பண்றார், நான் திருமணம் ஆயிட்டேன்னு, எனக்கு வைஃப் பண்ணிட்டு. அந்த வைஃப் ஒரு வருஷத்துல விட்டுட்டு ஓடிட்டாங்க. அவங்க குளர்றாங்க, இவருக்கு போய் கல்யாணம் கட்டி வச்சிங்களே அட்டியா அப்படியான்னு சொல்லிட்டு. என்ன நடந்ததுன்னா இவர் ப்ரூவ் பண்ணிட்டு அவரை அவங்க பாட்டிலே விட்டுட்டாங்க. இவரோட வாழ முடியாதுன்னு பாருங்க. இது பிளான் பண்ணி ஒருத்தர் செய்யறார். அந்த பெண்ணும் மரியாதை போச்சுது, அவங்களோட ஃபேமிலி, அவங்க அம்மா அப்பா துன்பம். இப்ப மாதிரி பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுவும் விசால யூனியன் ஃபேமிலி யூனியன் விசால கூப்பிடுறாங்க. பயனுள்ள நிகழ்ச்சி இது. ஆனா ஒரு விஷயம் ரீதிங்க் பண்ணணும். ஒரு வெஸ்டர்ன் சொசைட்டிக்கு இருக்கக்கூடிய சில ஃபார்மேஷன்ஸ் வந்து ஒரு ஏஷியன் அல்லது ஆப்பிரிக்கன் ஒரு எத்னிக் சைட்ல இருந்து வர்றவங்களுக்கு எல்லாமே பொருந்தாது. உங்களை போன்றவங்க கொஞ்சம் அதையும் அந்த கல்ச்சர்லயும் சேர்த்து தான் பார்க்கணும். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, மத்த டாக்டர் கிட்ட சொல்லாம என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஹிந்தி பேசுவேன், நீங்க புரிஞ்சு கொள்ளுவீங்கன்றதுக்காக. இந்தியன் சொல்லுவாங்க, ஸ்ரீலங்கன் சொல்லுவாங்க, பாகிஸ்தானி because I speak Hindi. So அவங்கள வந்து I know the problem. So என்னோட சொல்யூஷன் வந்து பிரிஞ்சு வா. ஒரு தடவை வந்த ஒரு பேஷண்ட் வந்தாங்க, அவங்க அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு வந்தாங்க. ஏன்னா டாக்டர் வந்து அவங்க சொன்னது என்னன்னா, டாக்டர் நான் என்னோட நாத்தனார் தோல் தாங்க முடியல, எப்ப பார்த்தாலும் எனக்கு கமெண்ட் அடிச்சுட்டே இருக்காங்க. நான் யோசிக்கிறேன் 2 பொண்ணுங்களை கூட்டு நான் பாகிஸ்தான் போயிடலான்னு. ஏன்னா என்னோட அம்மா அப்பா என்ன நல்லா பார்த்துப்பாங்க. நான் போறதா வேண்டாமா? இதுக்கெல்லாம் இதுக்கு எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு வந்து கேட்கிறாங்க 10 நிமிஷத்துக்கு. நான் உங்ககிட்ட சொன்னது, so I had to take a history to make sure there is no domestic abuse happening. அவங்களுக்கு there is no domestic financial abuse, economic, அதெல்லாம் எதுவுமே இல்ல. She just does not want to live in a கூட்டு குடும்பம் because there are issues. So I said don't do this. என்னோட அட்வைஸ் is don't leave your husband and go because they will marry into somebody else. நிச்சயமா இதுல அந்த I understand the culture. So I understand. It's not like எடுத்தேன் கவுத்தேன் இல்ல. So that is we are trained that way. So அதனால இது பரவப்பட வேணும். குழந்தைகள் வளர்க்கப்படும் போதே இதெல்லாம் எதிர்நோக்கி இதெல்லாம் சொசைட்டில இருக்கிறது தெரிஞ்சு வளரணும். தாங்க வந்து இந்த ட்ராப்ல அகப்படாமல் இருக்கணும். இருக்கிற யங் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கவனமாக இந்த உலகத்தில் பிள்ளைகளை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பாக இருந்தது, வாழ்த்துக்கள். அப்படி இப்படி பேசினாலும் அது தேவையான சப்ஜெக்ட் என்றபடினால தான் சொன்னேன். உங்களுக்கு மகிழ்ச்சியான நன்றி. நீங்கள் இருவருடைய தொகுப்பையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுவோம். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி சஞ்சீவ். ஓகே, அப்பன் அது உங்களுக்கு விளங்கி இருக்காது, நாங்க விடைபெறுவோம் இருந்து கேட்டதுக்கு. நன்றி சஞ்சீவ், நன்றி. 23ஆம் தேதி நவம்பர் 20 சந்திப்போம். சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உண்மையாவே இன்றைக்கு நாங்கள் இந்த பிரச்சனையை பற்றி ஒரு உண்மையா ஒரு தனிப்பட்ட பிரச்சனையா பார்க்காம இது ஒரு சமூக பிரச்சனையாக அங்கீகரித்து உண்மையா ஒரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவா நின்று மற்றவை என்ன சொல்ல வரீனம்ன்றதை முதல்ல லிசன் பண்ண பழகணும். அல்லது ஒரு அனுதாபத்தை தேடுறோம்ண்டோ அல்லது அப்படி அனுதாபத்தை தேடுகிறார்கள்னு சொல்லி நீ நினைக்க கூடாது. எங்களுக்கு இப்படி ஒன்று நடந்துட்டுதுன்னு சொன்னா ஒரு அனுதாபத்துக்காக தான் இவர்கள் வருகிறார்கள்னு சொல்லி எதிர்பார்க்க கூடாது. மற்றவை என்ன சொல்ல வரீனம்னு காது கொடுத்து முதல்ல லிசன் பண்ணுங்க. முதல் லிசன், உங்களால உதவி செய்ய முடியும் என்றா அதை செய்யுங்க. அப்படி இல்லாட்டா அவர்களை வந்து ஒரு தனி மனிதரா ஒரு மனிதராவே மதிக்கிறீங்க இல்ல. முதல்ல வந்து அது ஒரு மனிதரா இவையெல்லாம் ஒதுக்கப்பட்ட மாதிரி
அதை முதலே நீங்க முடிவு செய்யாதீங்க. அவருக்கு உதவி செய்யலும்னு சேர்ந்தா செய்யுங்கோ, ஆனா உபத்திரவமா மட்டும் இருக்காதேங்கன்னு சொல்லி இன்றைக்கு தீபா எங்களுக்கு இவ்வளவு விளக்கம் தந்த தீபாவுக்கு நன்றி கூறி, நடாமரனாக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். குட் நைட். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியாக நாங்கள் ரேஸ் கண்ட்ரோலை பற்றி ரேஸ் கொலஸ்ட்ராலை பற்றி கதைக்க இருக்கின்றோம். நன்றி. தேங்க்யூ. நன்றி. வாழ்த்துக்கள்.